நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைடம் ஹாரிஸ், வாசிப்பவர் கே. கிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகாரம் இருந்தும் கிராமத்திற்கு செல்லாத அரசியல் கலாச்சாரம் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி கூறுகிறார். பால்பிட்டிகம இருதனியாய பிரதேச மக்களின் பிரச்சினைகளுக்கு பிரதமரால் துரித தீர்வு. வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களை நாட்டிற்கு அழைத்து வரும் பணி மக்கள் நெய் அடிப்படையிலும் வெளிப்படையாகவும் முன்னெடுக்கப்படுவதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவிப்பு. புத்தாண்டின் முதல் பாடசாலை தவணை நாளை ஆரம்பம். நாட்டின் கோவிட் மரணங்கள் 229 அதிகரிப்பு. காணாமல் போன இந்தோனேஷிய விமானம் கடலில் விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என சந்தேகம். பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நிலையான அபிவிருத்தி ஒன்றை கிராம மக்களுக்காக ஏற்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். அதிகாரம் இருந்தும் கிராமங்களுக்கு செல்லாத அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட அபிவிருத்தி இலக்கை வெற்றி கொள்ள வேண்டியதன் முக்கியத்துவத்தை அவர் சுட்டிக்காட்டினார். அம்பாறை உகன லாத்துகல கிராமத்தில் நேற்று இடம்பெற்ற கிராமத்துடன் உரையாடல் நிகழ்வில் ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டார். தவறுகளுக்கு தண்டனை வழங்குவது சட்டத்துக்குரிய பொறுப்பாகும். அதில் தலையிட்டு ஏற்கனவே இருந்த அரசாங்கம் செயல்பட்டவாறு அரசியல் ரீதியில் பழிவாங்குவதற்கு தான் ஒருபோதும் தயாரில்லை என ஜனாதிபதி வலியுறுத்தினார். மக்கள் மத்தியில் தப்பான அபிப்பிராயங்களை ஏற்படுத்தாமல் நேர்மையான அரசியலில் ஈடுபடுமாறும் அவர் எதிர்க்கட்சிகளை கேட்டுக் கொண்டார். தடங்கலின்றி பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளுக்கு வசதிகளை வழங்கும் கொள்கை அளவிலான தீர்மானத்திற்கு அரசாங்கம் வந்துள்ளது. அரசு அதிகாரிகள் கிராமத்திற்கு சென்று மக்களுக்கான சேவைகளை வழங்க வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நேற்றைய மக்கள் சந்திப்பில் உகன, தமன்ன, தகியத்த காண்டிய, பொக்கப்பேத்த உள்ளிட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தமது பிரச்சினைகளை ஜனாதிபதியிடம் முன்வைத்தார்கள். வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு மதிப்பீடுகளின் போது பாரம்பரிய சேனை பயிர்ச்செய்கையை இழந்துள்ள மக்களுக்கு தடங்கலின்றி பயிர்ச்செய்கையை முன்னெடுத்து செல்வதற்கான கொள்கை அளவிலான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி மக்களிடம் தெரிவித்தார். இதற்கு எந்த நிறுவனத்தாலும் பாதிப்பு ஏற்படாது என அவர் வலியுறுத்தினார். பல அபிவிருத்தி செயல் திட்டங்களுக்கான தீர்மானங்களும் அங்கு மேற்கொள்ளப்பட்டன. பால்பிட்டிகம இருதனியாய கிராமங்களைச் சேர்ந்த மக்களின் பிரச்சினைகளுக்கு துரித தீர்வு வழங்கப்பட உள்ளது. கிராமத்துடன் உரையாடல் வேலையுடன் மீண்டும் கிராமத்திற்கு என்ற தேசிய திட்டத்தின் கீழ் மகுளபொத்த கட்டம்பெரியாய ஆரம்ப பாடசாலைகளில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுத்தார். மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை விரைவில் நிறைவேற்றும் வகையில் மாவட்ட செயலாளர் தலைமையில் 5 அடங்கிய குழு ஒன்றை நியமிக்குமாறும் பிரதமர் பணிப்புரை வழங்கியுள்ளார். இதன்போது சட்ட ரீதியான காணி உறுதிகளை வழங்கும் விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. யானை வேலிகளை அமைத்தல், போதைப்பொருள் ஆபத்துக்களை ஒழித்தல், நீர் விநியோகம் உள்ளிட்ட பல செயல் திட்டங்கள் தொடர்பான தீர்மானங்கள் அங்கு மேற்கொள்ளப்பட்டன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். பலாங்கொட கெல்சைட் படிம பகுதியை அமைச்சர் மஹிந்த அமரவீர நேற்றில் சென்று பார்வையிட்டுள்ளார். பெயிண்ட் மற்றும் பற்பசை உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் கெல்சைட் தொடர்ந்தும் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. நாட்டுக்கு தேவையான கெல்சைடை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கான தொழிற்சாலை ஒன்றை ஆரம்பிக்க தீர்மானித்திருப்பதாக சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர அங்கு குறிப்பிட்டார். மேல் மாகாணம் மற்றும் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்கள் தவிர்ந்த நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் பாடசாலைகள் நாளை மீண்டும் ஆரம்பிக்கப்படும். பாடசாலைகளை ஆரம்பிப்பது ஒரு சவால் மிக்க தீர்மானமாகும் என தெரிவித்துள்ள கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பேரேஸ், சுகாதார அதிகாரிகளின் பணிப்புரைக்கமைய மிகவும் பொறுப்புடன் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். சுகாதார பாதுகாப்பு முறைகளை கடைபிடித்து பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு பாடசாலை அதிபர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. மாணவர்கள் பாடசாலைக்கு வரும்போதும், பாடசாலைகளில் இருக்கும் போதும், பாடசாலைகளை விட்டு வெளியேறும் போதும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாகும்.
ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு தொடர்ந்தும் முகக்கவசத்தை அணிந்திருப்பது அசௌகரியமாக இருக்குமாயானால் இடைவெளியை பேணும் சந்தர்ப்பங்களில் அதனை அகற்ற முடியும். பாடசாலைகளுக்குள் பிரவேசிக்கும் போதும் அனைத்து மாணவர்களதும் உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்பட வேண்டும். மாணவர்கள் ஒன்று சேர்வதை தவிர்ப்பதற்காக வகுப்பு மட்டத்தில் ஓய்வு நேரம் வழங்கப்பட வேண்டும். மாணவர்கள் தமது வீடுகளில் இருந்து எடுத்து வரும் உணவு, குடிநீர் மற்றும் பாடசாலை உபகரணங்களை பரிமாற்றிக்கொள்ள கூடாது. தூர இடைவெளியை பேணி உடல் பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும். பிள்ளைகளின் மனநல சுகாதாரத்தை மேம்படுத்தும் செயல்பாடுகளின் அவசியம் குறித்தும் கல்வி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறுகள் உள்ள பிள்ளைகள், தனிமைப்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகள், கொரோனா வைரஸ் தொடர்பான பரிசோதனைக்குட்படுத்தப்பட்ட குடும்பங்களின் பிள்ளைகள் ஆகியோர் சுகாதார ஆலோசனைகள் கிடைக்கும் வரை பாடசாலைகளுக்கு வருவதை தவிர்க்குமாறு கல்வி அமைச்சு கேட்டுள்ளது. எதுவித பணமும் அறவிடப்படாமல் வெளிநாட்டில் உள்ள இளைஞர்களை நாட்டிற்கு வரவழைப்பதற்கான வசதிகளை தொடர்ந்தும் வழங்குவதாக வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் நாடு திரும்புவோருக்கான பயண ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு மாத்திரம் தமது பணிகளை வரையறுத்துள்ளன. அவர்கள் வரும்போது பரிசோதிக்கப்பட்டதன் பின்னர் இலவசமாக அரசாங்கத்தின் வசதிகளுடன் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். தூதரகங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள இளைஞர்களின் பட்டியலில் இருந்து அவர்களில் ஆபத்தான மட்டங்களின் அடிப்படையில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்படவிருக்கிறார்கள். இவர்களை பாதுகாப்பாக நாட்டிற்கு அழைத்து வரும் பணியை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் அதன் முகவர்களும் இலங்கை தூதரகங்களும் இணைந்து மேற்கொள்கின்றன. உள்நாட்டு தனிமைப்படுத்தல் மற்றும் மருத்துவ வசதிகளை முழுமையாக பயன்படுத்தியுள்ள சந்தர்ப்பங்களில் அவ்வாறான வசதிகளை பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளும் ஆற்றல் உள்ளவர்களை கொடுப்பனவு அடிப்படையில் மீள நாட்டிற்கு தெரிவிப்பதற்கான மாற்றுத் திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். மினுவாங்குட, பாலியகுட மற்றும் சுரைச்சாலை கோவிட் கொத்தணியின் எண்ணிக்கை 44,082 அதிகரித்துள்ளது. இதன்படி நாட்டில் பதிவாகியுள்ள கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 229 அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்கள் கால்கிஸ், காத்தான்குடி, வெல்லம்பெட்டிய, ஓப்பநாயக் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களாவர். நேற்று மேலும் 535 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். உங்களுக்கு அருகிலுள்ள மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று அதிகம் வெல்லுங்கள். 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். சகல மாதமும் வெற்றியாளர்கள் 25 பேருக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் பொதி. மக்கள் வங்கி கிளையில் வெஸ்டர்ன் யூனியன் பணத்தை அதிகம் பெற்றுக் கொள்ளுங்கள். 2021 ஜனவரி 31 வரை மாத்திரம். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கிழக்கு மாகாணத்தில் உள்ள 13 உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்களுக்கு அவர்களின் அதிகாரத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டமை மற்றும் சபை தவிசாளர்கள் மீதான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜெகம்பத்தின் பணிப்புரைக்கமைய இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் எம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கிளிநொச்சி மாவட்ட கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரையை அடையாளம் காணும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைப்பு செயலாளர் வையன தவநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை வளர்ப்பாளர்கள் எதிர்கொள்ளும் மேய்ச்சல் தரை சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது இதன் நோக்கமாகும். கிளிநொச்சியில் 50,000க்கும் அதிகமான கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரை தேவைப்படுவதாகவும் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைப்பு செயலாளர் சுட்டிக்காட்டினார். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.
இந்தோனேஷியாவின் ஸ்ரீ விஜய ஏஆர் விமானம் கடலில் விபத்துக்குள்ளாகியிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. தலைநகர் ஜகார்த்தாவில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டில் இருந்து போயிங் 737 ரக விமானம் தொடர்பை இழந்துள்ள நிலையில் இந்த அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. விமானம் தரையிலிருந்து மேலெழும்பி சில நிமிடங்களில் திடீரென கீழ்நோக்கி விமானம் வருவதை தரவுகள் பதிவு செய்திருக்கின்றன. 4 நிமிடங்களின் பின்னர் ரடாரில் இருந்து இந்த விமானம் மாயமாகியிருக்கிறது. விமானம் பறக்கும் உயரத்தை 29,000 அடி உயரத்திற்கு அதிகரிக்குமாறு விமானி விமான கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு கூறியதை அடுத்து விமானம் காணாமல் போயுள்ளது. இந்த விமானத்தில் 62 பேர் பயணித்துள்ளார்கள். பிரித்தானியாவில் பதிவாகியுள்ள கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3 மில்லியனை தாண்டியுள்ளது. நேற்றைய தினம் மேலும் 59,000க்கும் மேற்பட்டவர்கள் தொற்றுக்குள்ளாகியிருப்பதுடன் 1035 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள். இதன்படி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 80,000 தாண்டியிருப்பதாக பிரித்தானிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இத்தாலிக்கு அடுத்ததாக ஐரோப்பாவில் கூடுதலான உயிரிழப்புகள் பிரித்தானியாவில் பதிவாகியுள்ளன. 3 நாட்கள் வீட்டில் இருப்பதற்கான உத்தரவை பிரதமர் போரிஸ் ஜான்சன் விதித்துள்ளார். லண்டன் நகரில் கோவிட்-19 கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பரவியிருப்பதாக நகர முதல்வர் சாதிக் கான் தெரிவித்துள்ளார். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். சமுத்திரவியல் பல்கலைக்கழகத்தை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்திற்கு தென்கொரியாவின் கொய்கா நிறுவனம் ஒத்துழைப்பு வழங்க முன் வந்திருக்கிறது. ராஜாங்க அமைச்சர் சீதாராமே போல இலங்கைக்கான தென்கொரிய தூதுவரை சந்தித்து இதுபற்றி கலந்துரையாடினார். புதிய பாடநெறிகளை ஆரம்பிப்பது பற்றியும் புதிய கற்பித்தல் முறைகளை அமுல்படுத்துவது தொடர்பாகவும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா இங்கிலாந்து அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலி சர்வதேச மைதானத்தில் எதிர்வரும் வியாழக்கிழமை ஆரம்பமாகும். இங்கிலாந்து அணி நேற்று காலியை சென்றடைந்திருக்கிறது. இந்த அணி நேற்று பயிற்சி போட்டி ஒன்றில் பங்கேற்ற போதும் மழை காரணமாக போட்டி தடைப்பட்டது. மற்றும் ஒரு பயிற்சி போட்டி நாளைய நடைபெறவிருக்கிறது. இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான 2வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி காலி சர்வதேச மைதானத்தில் எதிர்வரும் 22ஆம் தேதி ஆரம்பமாகும். வர்த்தக செய்தி. இலங்கையில் இருந்து யுக்ரைனுக்கான மீன் ஏற்றுமதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முதலாவது மீன் ஏற்றுமதி மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக கடந்த வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 800 கிலோகிராம் மீன் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. இறால், நண்டு என்பனவும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட 100 ஏற்றுமதி கிராமங்களையும் அதற்கு இணைவாக 100 சிக்கன மத்திய நிலையங்களையும் அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் ஜானக வகும்பர தெரிவித்துள்ளார். கருவா, மிளகு, மஞ்சள், சாதிக்காய், இஞ்சி உட்பட 15 வகையான ஏற்றுமதி பொருட்களை அந்த கிராமங்களில் உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இரத்தினபுரி, மொனராகலை, மாத்தளை, ஹம்பாந்தோட்டை, குர்நாகல், கண்டி, அம்பாறை ஆகிய பிரதேசங்கள் மீது விசேட கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேவையான விதைகளும் கன்றுகளும் செய்கையாளர்களுக்கு இலவசமாகவே வழங்கப்படும். என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம் காலநிலை அறிக்கை.
இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் நிலவும் தாழமுக்கம் காரணமாக மழையுடன் கூடிய காலநிலை சில நாட்களுக்கு நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனைய பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சியும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிகாரம் இருந்தும் கிராமத்திற்கு செல்லாத அரசியல் கலாச்சாரம் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி கூறுகிறார். பால்பிட்டிகம இறுதிநியாய பிரதேச மக்களின் பிரச்சினைகளுக்கு பிரதமரினால் துரித தீர்வு. வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களை நாட்டிற்கு அழைத்து வரும் பணி மக்கள் நேய அடிப்படையிலும் வெளிப்படையாகவும் முன்னெடுக்கப்படுவதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு. புத்தாண்டில் முதல் பாடசாலை தவணை நாளை ஆரம்பம். நாட்டின் கோவிட் மரணங்கள் 229 அதிகரிப்பு. காணாமல் போன இந்தோனேஷிய விமானம் கடலில் விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என சந்தேகம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நண்பகல் 12:45 இடம்பெறும்.